எல்லோருக்கும் வணக்கம். ஆப்ரிக்கா டிலைட் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இது ஹைதராபாத் ஸ்பெஷல். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இது செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரமதான் ஈதெல்லாம் வருதுல்ல, அந்த டைமில் கூட இது நம்ம செய்துக்கலாம். வீட்டில் பர்த்டே வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது கூட நம்ம இது செய்துக்கலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா கூட நம்ம ஐஸ்கிரீம் அதெல்லாம் நம்ம கொடுக்குறதுக்கு பதிலாட்டு இது நம்ம செய்து வச்சு கொடுத்தாச்சுன்னா பார்க்க அட்ராக்டிவாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஐஸ்கிரீம் பவுல்லையும் நம்ம செய்து வைக்கலாம், இல்லைனா கிளாஸ் ட்ரேலையும் இதை நம்ம செய்து வைக்கலாம். நம்ம மத்தியானம் நமக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம நைட்டே செய்து வச்சாச்சுன்னா ரொம்ப நல்லது. இதுக்கு 1 கப் ஆப்ரிக்காட் எடுத்துக்கலாம். ட்ரை ஆப்ரிக்காட் ரொம்ப காஞ்சது மாதிரி இருந்தாச்சுன்னா இதை ஓவர் நைட்டே நமக்கு ஊற வைக்கணும். இல்லைன்னா ஒரு 3 hours நமக்கு நல்ல சுடு தண்ணியில் போட்டு எடுத்தால் போதும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த ஆப்ரிக்காடை போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3-4 hours வரை நம்ம இருந்தால் போதும். சீனி நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கில் 3 போர்ஷனாட்டு வேணும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீமில் மிக்ஸ் பண்ணதுக்கு, இன்னொன்று இந்த ஆப்ரிக்காடில் போட்டு நம்ம சுகர் சிரப் மாதிரி பண்ணுறதுக்கு, இது கஸ்டர்டில் போடுறதுக்கு. எல்லாமே நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 3 hours ஆனதுக்கப்புறம் இது நல்லா ஊறி போய் இருக்கும். சில ஆப்ரிக்காடில் சீடு இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அதை பத்திரமா பார்த்து எடுத்துடணும். அந்த தண்ணியோடையே நம்ம ஊற வச்சுருக்க அந்த தண்ணியோடையே சீனியும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும். இடையிடையே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா அந்த சுகர் எல்லாமே அந்த ஆப்ரிக்காடில் அப்படியே ஊறி போய் வந்திருக்கும். நல்லா இது 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி சைடில் தூக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணுறதுக்கு இந்த சுகரை நல்லா பவுடர் பண்ணிட்டு வரணும். ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 100 கிராம் ஃபஸ்ட் எடுத்து ஒரு பவுலில் போடலாம். போட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி வந்திருக்க இந்த சீனியும் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 100 கிராம் ஃப்ரெஷ் க்ரீமும் திரும்ப போட்டு அதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி பதத்தில் வந்தோடனே இதை சைடில் தூக்கி வச்சிடலாம். ஏன்னா நமக்கு இதுக்கு கடைசியில் தான் நமக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஒரு 500 ml பால் கொதிக்க வைக்கணும். ஒரு 100 ml பால் தனியாட்டு எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்டை மிக்ஸ் பண்ணணும். நல்லா இதை கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சமாட்டு வெண்ணிலா எசன்ஸும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் தூக்கி வைக்கலாம். பாலை கொதிக்க வைக்கலாம். கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம், இல்லைன்னா மேலே ஆடையாட்டு வந்துடும். சீனியும் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கஸ்டர்டை அதில் நம்ம விடலாம். இதில் விடறதுக்கு முன்னாடியே இந்த கஸ்டர்டை நம்ம ஸ்பூனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா சில நாங்களில் கீழே கொஞ்சம் கட்டியாட்டு இருக்கும். இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே கட்டி பிடிச்சிரும். நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்தோடனே இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஆப்ரிக்காடை இந்த தண்ணியோடையே இது நல்லா ஆறி இருக்கும். இதை மிக்சியில் நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வரணும். நம்ம ஆல்ரெடி நம்ம சீனி பொடிச்சிருக்கோம்ல, அந்த மிக்சி ஜார்லேயே நல்லா இதையும் போட்டு நல்லா இதே மாதிரி பேஸ்ட் போல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு ஆப்ரிக்காட் பேஸ்ட் ரெடியாக இருக்குது. கஸ்டர்ட் ரெடியாக இருக்குது. பிஸ்தா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா பொடிச்சு கூட வைக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ரெடியாக இருக்குது. கொஞ்சமாட்டு நான் அந்த ஆப்ரிக்காட் பேஸ்ட் தனியாக தூக்கி வச்சுக்கிறேன். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா ப்ரெட்டு கூட எடுத்துக்கலாம். கேக் இல்லைன்னா ப்ரெட் 2ல் ஏதாவது ஒன்று வச்சு கூட செய்யலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயும் எடுத்துக்கலாம், கிளாஸ் ட்ரே. ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணுறேன்னா அதில் எடுத்துக்கலாம். இந்த கேக்கை நல்லா நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம்.
அது இந்த ட்ரேயில் நம்ம இதை மாதிரி அழகாட்டு கொஞ்சம் கூட கேப் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக டைட்டாட்டு எல்லாமே வச்சிடலாம். ப்ரெட் வச்சு பண்ணுறதா இருந்துச்சுன்னா ப்ரெட்டை வந்து இதில் கீழே நம்ம வச்சிடலாம். கேக் வச்சு பண்ணுறதா இருந்துச்சுன்னா கேக் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பேஸ்டாட்டு அரைச்சிட்டு வந்திருக்கிற இந்த ஆப்ரிக்காடை ஃபுல்லாக நம்ம ஜாமெல்லாம் தடவுற மாதிரி தான் ஃபுல்லாட்டு மேலே வந்து போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கு மேலே நிறைய கஸ்டர்டை ஃபுல்லாக எந்த இடத்துலையும் கேப் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாட்டு விட்டுடலாம். இது ஃபுல்லாக விட்டுட்டு நம்ம கேக்கெல்லாம் பண்ணும்போது லைட்டாக அப்படி தட்டி விடுவோம்ல, அதை மாதிரி லைட்டாக நம்ம இதை தட்டி விட்டுட்டு இது ஒரு மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். ஃப்ரீசரில் இல்லை, கீழே ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். நான் இன்னொன்று வந்து ப்ரெட் வச்சு பண்ணுறதுக்காக இந்த ஐஸ்கிரீம் பவுல் மாதிரி இருக்கிறதுல கீழே வந்து கஸ்டர்ட் போட்டுட்டு ரவுண்ட் ஷேப்பில் நான் அந்த ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுட்டு அதுக்கு மேலேயே இந்த ஆப்ரிகாட் பேஸ்ட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்ப இந்த கஸ்டர்டு தான் திரும்பவும் நான் போட்டிருக்கேன்னா போட்டு இதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாட்டு போட்டு வச்சிடலாம். இது நம்ம நைட்டு நம்ம வீட்டுக்கு யாராவது ஃப்ரெண்டு வராங்கன்னா காலையிலே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நைட் வந்து இது நமக்கு நல்லா கூலாகி நல்லாயிருக்கும். மத்தியானம் நமக்கு லஞ்சுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நைட்டே நம்ம இதெல்லாம் செய்து வச்சாச்சுன்னா லஞ்சுக்கு வந்து நம்ம இது கட் பண்ணி கொடுக்கும் போது இல்லைன்னா அந்த மாதிரி பவுலில் கொடுக்கும் போது நல்லாயிருக்கும். இது நான் செய்திருக்க அளவு வந்து ஒரு 8-10 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் செய்திருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிஸ்தாவும் போட்டுட்டு கேஷ்நட் கூட போட்டுக்கலாம். கேஷ்நட், பாதாம் ஏதாவது நட்ஸ் வந்து போட்டுக்கலாம். மேலே வந்து செரி ஃப்ரூட் ஏதாவது வைக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ராபெரி பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்ல, அதனால் இதுக்கு மேலேயும் ஃபுல்லாக இந்த பிஸ்தாவை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயுமே நம்ம பாதாம் ஏதாவது ஸ்லைஸ் பண்ணி போடனா போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஆப்ரிகாட் பேஸ்ட்டை வந்து மேலே டெக்கரேஷனுக்காக சும்மா அதில் அங்கங்கேயாட்டு ஒவ்வொரு டாட் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாட்டு ஸ்பூனில் வச்சுட்டு சின்னதாட்டு இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு இந்த டிசைன் மாதிரி போட்டுடலாம். ஒரு லீஃப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைனா நம்ம எடுத்து சர்வ் அப் பண்ணும் போது கூட வந்து நம்ம இது போட்டு வைக்கலாம். நான் அதுக்கு மேலே சின்ன சின்ன பீசஸ் ஸ்ட்ராபெரியும் வச்சுட்டேன். அட்ராக்டிவாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால தான் அது வைக்கணும்னு வேண்டாம். வருமானம் நம்ம அந்த ஆப்ரிகாட் இந்த பிஸ்தா இவ்வளோமே போதும். இதையும் ஒரு 2 hours அந்த மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். ஆனால் நிறைய நேரம் ஒரு 6 hours 7 hours இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா செட் ஆகிருக்கும். நான் இதை ஒரு 2 hours நான் எடுத்துட்டேன்னா எடுத்து இந்த மாதிரி அழகாட்டு பீஸ் பண்ணி எடுத்துடலாம். கீழே கேக்கோட அந்த கஸ்டர்ட் மேலே இருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாமே சேர்ந்து இப்படி கட் பண்ணி எடுத்து ஒரு ட்ரேயில் வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.